கவியரசர் கண்ணதாசனுக்கு முன்னதாகவும் எத்தனையோ கவிஞர்கள் சினிமாவில் பாட்டு எழுதியிருக்கிறார்கள். ஆனால் கண்ணதாசனைத்தான் அவரவர் தன் மனதில் ஆசனம் போட்டு அமர வைத்து சீராட்டினார்கள் என்றால் மிகையாகாது. காரணம், சினிமா பாட்டுக்கள் வாழ்க்கையை தேன் கலந்து கொடுத்த சித்த மருத்துவக்காரன் கண்ணதாசன். எங்க ஊர் ராஜா படத்தில் யாரை நம்பி நான் பிறந்தேன் பொங்கடா பொங்க என்று சிவாஜியின் கேரக்டருக்கு பாட்டு எழுதியிருப்பார் கண்ணதாசன். ஆனால் அதை தனக்கான பாட்டு என கேட்டவர்கள் மொத்த பேரும் வரித்து கொண்டதுதான் கண்ணதாசன் வரிகளின் செப்படி வித்தை. பாரிவள்ளல் மகனா, சேரனுக்கு உறவா, செந்தமிழர் நிலவா என்று எம்ஜிஆரை பற்றி இவர் எழுதிய பாடல் மக்கள் திலகத்தை நெகிழ வைத்தது. தாய் சொல்லை தட்டாதே ஷூட்டிங்கில் இருந்தார் எம்ஜிஆர். கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதினால் நன்றாக இருக்கும் என்று சொன்னாராம். கண்ணதாசனை வரச்சொல்லி ஒரு பாடல் எழுதி தரும்படி எம்ஜிஆர் கேட்டதற்கு கண்ணதாசன் என்னால் முடியாது, நிறைய வேலை இருக்கிறது என்று மறுத்திருக்கிறார். உடனே எம்ஜிஆர் அவரை பக்கத்தில் இருந்த அறையில் தள்ளி வெளியே கதவை சாத்தி விட்டாராம். ஒரு பாடல் எழுதி தந்தால்தான் உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லிவிட்டார். அப்போது கண்ணதாசன் சிரித்தாராம். ஏன் சிரிக்கிறீர்கள் என்று எம்ஜிஆர் கேட்க, பல்லவி கிடைத்து விட்டது, இதுதான் பல்லவி. சிரித்து சிரித்து என்னை சிறையில் இட்டாய். சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய். நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய், பக்கம் நெருங்கி நெருங்கி இன்ப சுவை கொடுத்தாய். சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய். நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய், பக்கம் நெருங்கி நெருங்கி இன்ப சுவை கொடுத்தாய். சிரித்து சிரித்து என்னை பழனி படத்தில் இடம்பெற்ற ஒரு விவசாய குடும்பத்தின் 4 இணைபிரியா சகோதரர்களின் இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் இன்றும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. கைகட்டி சேவை செய்து கண்கள் கெட்டு உள்ளம் கெட்டு பொய் சொல்லி பிச்சை பெற்றால் அன்னை பூமி கேலி செய்வாள். தேர் கொண்ட மன்னன் ஏது, பேர் சொல்லும் புலவன் ஏது. தேர் கொண்ட மன்னன் ஏது, பேர் சொல்லும் புலவன் ஏது. ஏர் கொண்ட உழவன் இன்றி போர் செய்யும் வீரன் ஏது, போர் செய்யும் வீரன் ஏது. போராடும் வேலை இல்லை, யாரோடும் வேதம் இல்லை, ஊரோடும் சேர்ந்துள்ளதா. ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும், ஏரோடும் என்றும் நம்ம பேரோடும். காலமகள் கண் திறப்பாள் சின்னையா என்ற பாடலை கேட்டு ஆறுதலும் நம்பிக்கையும் அடைந்தார்கள். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என்ற பாட்டை கேட்டுவிட்டு தங்கை இல்லாதவர்கள் கூட அழுதார்கள். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே.
வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுத எண்ணங்களாலே பாலம் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா, இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி இருகை கொண்டு வணங்கவா, இரு கை கொண்டு வணங்கவா என்ற பிரிவு துயரத்திற்கு இந்த சிறகை இணைத்து கொண்டு ஆறுதலாக பறந்தார்கள். காதலின் அர்த்தமோ ஆழமோ தெரியாமல் இன்றைக்கு தத்தளித்து தவித்து மருகிக் கொண்டிருக்கும் சமூகத்திற்கு, இன்றைய சமூகத்திற்கு அன்றைக்கே காதலை சொன்னார் கவியரசர். மெல்லிசை மன்னர்களின் மின்சார இசையில் SSR சரோஜாதேவிக்கு அமைந்த அருமையான இப்பாடலில் தேடி வரும் காதலன் காதலியை காணாமல் காத்திருந்து ஏங்கி பாடும் பாடலில் பார்த்து பார்த்து நின்றதிலே பார்வை இழந்தேன், நீ பாடும் மொழி கேட்டதிலே வார்த்தை இழந்தேன். பார்த்து பார்த்து நின்றதிலே பார்வை இழந்தேன், நீ பாடும் மொழி கேட்டதிலே வார்த்தை இழந்தேன். இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும், முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை கூட வரும் என்று காதலின் ஆயுசை சொன்னார் கண்ணதாசன். வாழ்க்கையின் சிக்கல்களுக்குள் சிக்கி தவித்து விழுந்து கிடந்தவர்களை மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா பாடல் தண்ணீர் தெளித்து எழுப்பியது. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி என்ற பாடலை கேட்டு துக்கித்து பாடிய கேரக்டர்களுக்கு தோழியானவர்கள் தோழமையானார்கள் பலர். கண்ணதாசன் எந்த பாட்டு எழுதினாலும் அதில் கண்ணன் வந்து நிற்பான். இது கண்ணதாசனுக்கு இயல்பானது. பின்னால் அவர் கண்ணன் மீது கொண்ட பக்தி அதிதீவிரமானது. 1961 வெளிவந்த பாலும் பழமும் படத்தில் ஒரு காட்சி, விபத்தினால் கண் பார்வை இழந்த கதாநாயகன் இறந்து விட்டதாக கருதும் தன் மனைவியை நினைத்து பாடும் பாட்டு அவளைப் போலவே உள்ள தனக்கு மருத்துவ உதவி செய்யும் செவிலி பெண்ணிடம் கூறுவது போல அமைந்த பாடல். இந்த சூழ்நிலைக்கு கவியரசு கண்ணதாசன் தான் ஏற்கனவே கண்ணனை எண்ணி எழுதி வைத்திருந்த பாடலின் சில வரிகளை பல்லவியாக கொடுக்கிறார். அந்த பல்லவி இதுதான்: என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய், நான் அவன் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல் அவன் தந்த மொழியல்லவா என்று தனக்கும் கண்ணனுக்கும் உள்ள ஆத்ம சிநேகிதத்தை எழுதி வைத்திருந்தார் கண்ணதாசன். அதை இந்த சூழ்நிலைக்கு பொருத்தமாக இருக்கும் என்று பல்லவியாக அமைத்து கொடுக்கிறார். அப்போது அவர் உதவியாளர் பஞ்சு அருணாச்சலத்திடம் சொன்ன வார்த்தை, நான் கண்ணனுக்காக எழுதிய கவிதையில் அவன் என்ற வார்த்தையை மட்டும் அவள் என்று மாற்றி கொடுத்துவிடு, பாட்டு இந்த சூழலுக்கு சரியாக வரும். இப்படி அவர் கண்ணனுக்காக தந்த பாடல்கள் பல பாடல்களில் ஆழ்வார்கள் வரிகளை அப்படியே பயன்படுத்தியிருப்பார். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். இப்படி கண்ணதாசனின் புகழை பக்கம் பக்கமாக சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் என்றும் நிலையான அழிவில்லாத ஒரு பெரும் புகழை தமிழ் திரையுலகத்தில் பெற்ற கண்ணதாசன் அவர்களுக்கு இந்த சிறிய பதிவு சமர்ப்பணம். இன்னொரு அருமையான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், எங்கள் பதிவு உங்களுக்கு வந்து சேர பெல் பட்டனை அழுத்தவும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.